பிரைசலால். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 103 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கு உள்ளது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கிருபை, இயேசுடைய கிருபை பாருங்க. யாருக்கு? அவருக்கு, இயேசுவுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி ஆண்டவருடைய இயேசுடைய நீதி அவருடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் பாருங்க, நல்லா கவனிங்க, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். நல்லா பார்த்தீங்களா? ஆண்டவர் பாருங்க, உங்களை மட்டும் காக்கல, உங்க பிள்ளையை மட்டும் காக்கல, உங்க பிள்ளையுடைய பிள்ளையும் எப்படி நடத்துகிறது? மேலும் அனாதியா என்றென்றைக்கு உள்ளது. அல்லேலூயா. என்றென்றைக்கும் அவர் அந்த பிள்ளைகளை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அவர் நமக்கு மட்டும் தகப்பன் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் தான் தகப்பன், நம்முடைய பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கும் அவர் தான் தகப்பன். அல்லேலூயா. எல்லாருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தகப்பன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய கிருபையோ, அப்ப அவருடைய கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல். அப்ப இயேசு பயந்து, என்னை கர்த்தர் பார்க்கிறார், இந்த காரியத்தை நான் செய்யறேன்னு துணிகரமா செய்ய, இதை கர்த்தர் பார்க்கிறார் என்று அவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பாருங்க, பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நமக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நீதி என்றென்றைக்கும் தொடர செய்வார். தகப்பனே துதிக்கிறோம், சோத்திரம் கர்த்தாவே. சர்வ வளமில்ல தெய்வமே துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத உடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாக்குறது தேவன் பொறுப்படுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.